பொடி வந்து கலர் எப்பயுமே சேஞ்ச் ஆகிருக்கூடாது. சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு கலர் வராது. தலையில் போடுறச்சே க்ரீன் கலரில் எப்பயுமே இருக்கணும். ஸோ நேற்று நான் வந்து 2 ஸ்பூன் ஹென்னா எடுத்தேன். இந்த கலரில் இருக்கணும், க்ரீன் கலரில். அப்படின்னா தான் நமக்கு வந்து கலர் வந்து தலையில் ஒட்டும். 1:3 ரேஷியோவில் 1 பங்கு மருதாணினா 3 பங்கு போட்டுக்கோங்க அவுரி பொடியை. எனக்கு கரெக்டாக 50 கிராம் 6 ஸ்பூன் இருக்கும் எனக்கு. ஸோ அதை நான் போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை சுட தண்ணியில் கலக்கணும். பச்சை தண்ணி ஊற்ற வேணாம், சுட தண்ணி. ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 50% சூடாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட்லாம் நம்ம வச்சோம் இல்லையா ஹென்னா, அந்த மாதிரி கண்டிப்பாக அவுரி பொடி வைக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ண அடுத்த நிமிஷமே ஹென்னா கூட மிக்ஸ் பண்ணி தலையில் பூச ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா நமக்கு கலர் ஒட்டாது. இதில் நம்ம வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. அவுரி கூட நீங்கள் எது சேர்ந்தாலும் ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ கலர் வந்து வரவே வராது, பிளாக் கலர். இப்போ நான் இதை கலந்துட்டேன். நம்ம வந்து இது கூட ஹென்னாவை ஆட் பண்ணி நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேருக்கு எவ்வளோ கிராம்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. லாங் ஹேர் இருந்தால் கண்டிப்பாக